அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். ஈவினிங் டைமில் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், ஆனால் அது ஆயில் ஃப்ரைடாக இருக்கக்கூடாது. அதே சமயம் கிறிஸ்பியாகவும் இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு தடவை டிஃபன் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவு வீட்டில் அரைச்சது எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் ஊற வச்ச உளுத்தம்பருப்பு சேர்த்துக்க போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஆல்ரெடி ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் பச்சை வேர்க்கடலையை கடாயில் போட்டு நல்லா வறுத்துட்டு உள்ளே சேர்த்துருக்கேன். வறுத்த வேர்க்கடலைனா டேரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, கொஞ்சம் பெருங்காயம், காரத்துக்கு ஏற்றவாறு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கலக்க போகிறோம். ஒரேடியாக தண்ணி விட்டுற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவை பாருங்கள் இந்த அளவுக்கு கலக்கணும். கையில் நீங்கள் தொட்டிங்கன்னா தண்ணியை தொட்டால் கையில் ஒட்டக்கூடாது. அதே சமயம் நீங்கள் சின்னதாக உருண்டை எடுத்து உருட்டுற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கையில் லேசாக தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி தோசை தவாவில் தான் போட்டு எடுக்க போகிறோம். தோசைக்கல்லில் எண்ணெயெல்லாம் அப்ளை பண்ணி ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்கேன். அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க. ஒரு உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் தொட்டு கடாயில் போட்டு நீங்கள் அப்படியே விரிச்சிங்கனாலே நல்லா விரிஞ்சு வரும். நான் இன்றைக்கி குட்டி குட்டியாக பார்த்தீங்கன்னா கடாயில் போட்டு எடுக்கிறேன். தோசை தவாவில் 2 3 போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றா பெருசாக நீங்கள் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். சுற்றி எண்ணெய் விட்டுருங்க. ஒரு சைடு ரெடி ஆயிடுச்சுன்னா மெதுவாக எடுத்து நீங்கள் திருப்பி போட்டாலே அழகாக திருப்பி வந்துடும். இல்லை இந்த அரிசி மாவெல்லாம் நல்லா வெந்து வரணும். நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 சைடு ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அருமையான கிறிஸ்பி டிஃபன் ரெசிபி தயாராகியாச்சு. மிஸ் பண்ணாமல் இதை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கெல்லாம் சூப்பரான ஒரு ரெசிபி. நான் உங்களுக்கு ஒன்று மட்டும் எடுத்து அப்படியே பிச்சு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தாலே தெரியுது அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.